வெல்கம் டு லேர்ன் வித் அபர்ணா. புது வருஷம் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்கிறேன். இருந்தாலும் நியூ இயருக்கு எப்போ விஷ் பண்ண என்னங்க, புது வருஷம் தான் இல்லையா? நம்மளே இப்போ கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஜான்வரி ஆரம்பிச்சதுன்னு தெரியல, டிசம்பர் வந்ததுன்னு தெரியல. 24 அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு. 25 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே நல்லபடியாக நல்ல முறையாக நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க வந்து சேர்ற மாதிரி நல்ல வளமும் நலமும் பெறணும். ஸோ அதுக்காக என்னோட ஆண்கிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்மளோட சேனலில் நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது, நிறையா வீடியோஸ் இருக்குது. பட் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் காலேஜ்லாம் எப்படி நம்ம வந்து படிச்சிருக்கோம். இங்கிலீஷ் வந்து சப்ஜெக்ட் கிடையாது, லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலுமே ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஸ்கூலில் நம்மளுக்கு எப்படின்னா நம்ம போர்டில் மேம் எழுதிக்குவாங்க, லைக் மிஸ் எழுதுவாங்க, அதை பார்த்து நம்ம எழுதுவோம், அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி படிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ காதால் கேட்போம், கண்ணுலையும் பார்ப்போம், வாயாலையும் ரீட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே கலந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்கூல்லே ஆகட்டும், காலேஜே ஆகட்டும். காலேஜ்லேயுமே நம்மளுக்கு வந்து மேபி போர்டு எழுதலைன்னா கூட சில காலேஜஸ்ல மேபி பிபிடி மாதிரியோ இல்லை ஒயிட் போர்ட் மாதிரியோ இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ காட்டலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல நம்ம புக் வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் கான்செப்டை வந்து கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம நிறையா விஷயங்கள் மாறி இருக்கு, நிறையா சேனல்ஸில் மாறி இருக்கு. இருந்தாலும் நம்ம ஏன் இந்த போர்டோடய ஸ்டிக்காயே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் அதுதான். நம்மளோட பேசிக்காக ஸ்கூலில் நம்ம முதல்ல எப்படி கற்றுக்க ஆரம்பித்தோமோ அதுதான் நம்ம கற்றுக்கிறது. நம்ம பிரெயின் ஏற்கனவே ஸ்டிமுலேட் ஆகிருக்கிறதுனால, அதுக்கு செட் ஆகிருக்கிறதுனால நம்ம அதே கான்செப்ட் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்போ நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், ஆரம்பிச்சிருக்கேன், அதை வந்து முடிக்க போகிறேன் சீக்கிரமானு போன தடவை சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸோ நம்ம மக்களுக்காக நம்மளுக்காக எது நமக்கு ஈஸியாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் காதால் கேட்க முடியும், கண்ணும் பார்க்கும், காது கேட்கும். அதே போல் படிக்கிறதுக்கு வாய் விட்டு படிக்கிறதுக்கோ இல்லை திடீர்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு டாபிக் நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஐயோ என்ன சொன்னாங்க, அது 5வது நிமிஷமா 10வது நிமிஷமா அப்படின்னு ஓட்டி பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறக்காக அப்படின்னு சொல்லி புக் ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ இப்போ அந்த புக்கில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிராமர் மட்டும் சொல்லியிருக்கீங்களா, இல்லை சென்டென்சஸ் கொடுத்துருக்கீங்களா, இல்லை என்ன கொடுத்துருக்கீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 சாப்டர், 1 இல்லை 2 இல்லை 10 சாப்டர்ஸ். ஸோ 10 சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வொக்காபுலரி வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வொக்காபுலரிஸ், அதாவது நம்மளோட வேர்ப்ஸு, கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், எல்லா வொக்காபுலரி எல்லாமே இதில் இருக்குது. ஜென்ரல் ஐடியாஸ் வந்து நம்ம எப்படி கற்றுக்கலாம், தனியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மட்டும் நம்ம செகண்ட் லாங்குவேஜ் தான் இல்லைங்களா? இங்கிலீஷ் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ அது தாய்மொழி கிடையாது பேசிக்கலி. ஸோ அதனால் அவங்க எப்படி நம்ம கற்றுக்க முடியும், நம்மளோட தாய்மொழி கிடையாது. ஸோ அதனால் நம்ம எப்படி கற்றுக்கலாம், இன்னொருத்தர் கூட பேசும்போது எப்படி பேச ஆரம்பிக்கலாம், நம்மளுக்குள்ள நம்ம எப்படி கற்றுக்கலாம், என்னென்ன பண்ணணும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே இந்த ஜென்ரல் ஐடியாஸில் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த டென்ஸு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 12 டென்ஸும் இருக்குது. ஒவ்வொரு டென்ஸும் எந்தெந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி ஃபார்ம் பண்ணணும், என்னென்ன வேர்ப் யூஸ் பண்ணணும், எல்லாமே அந்த டென்ஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் எல்லாமே கவர் பண்ணது. அதே போல் மோஸ்ட் காமன் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ், சில கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ வெரின்னு சொல்லணுமா, டூன்னு சொல்லணுமான்னு தெரியல. இப்போ ஒரு இடத்துல ரொம்ப குளிருதுன்னா இல்லை ரொம்ப சூடாக இருக்குன்னா இட் இஸ் வெரி ஹாட்னு சொல்லணுமா, இட் இஸ் டூ ஹாட்னு சொல்லணுமா, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சில இடங்களில். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் நம்ம பேசும்பொழுது ரெகுலராக எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த வேர்ட்ஸு, அதோட டீட்டெயில்ஸு, மீனிங்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. அதே போல் இங்கிலீஷ் ஃபார் டெய்லி யூஸ்னால் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் ஆகட்டும், கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து அடடே, ஆச்சரியக்குரிய, அந்த மாதிரி சில இடியாம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஆகட்டும். அமெரிக்கன்ஸோ பிரிட்டிஷோ அவங்க வந்து லைக் அதர் தேன் நம்ம இல்லாமல் இங்கிலீஷை நேட்டிவ் லாங்குவேஜாக வச்சுருக்க மற்ற ஃபாரினர்ஸ் அப்ராடில் இருக்கவங்க அவங்க என்னென்ன ஃப்ரேசஸ் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க பணக்காரங்களாக இருக்காங்கன்னா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஹீஸ் ரிச் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களா இருந்தால் ஹீஸ் லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ லோடட் அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா பணம் நிறையா இருக்குது, பணக்காரங்களா இருக்காங்கிறத அவங்க லோடட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரேசஸ் நம்ம ரெகுலராக ரிப்பீட்டடாக கற்றுக்க வேண்டிய சில ஃப்ரேசஸும் அது வச்சிருக்கேன், இடியாம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா சில இடத்துல நம்ம இங்கிலீஷை பாஷாக காட்டிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்வர்சேஷன்ஸ் ஃபார் டெய்லி லைஃப். ஸோ பேசிக்காக நம்ம ரெகுலராக என்னென்ன கான்வர்சேஷன் நடக்கும், மேபி நம்ம வந்து ரொம்பலாம் இங்கிலீஷ் வந்து எல்லா இடத்துலையும் வெளியே யூஸ் பண்ண மாட்டோம், பட் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற காமனான ஒரு 20 to 30 சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸ் அதில் இருக்குது. அதே போல் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்ங்கும் போது நம்ம ஒரு மெயில் எப்படி டைப் பண்ணணும், ஒரு மெயிலில் என்னென்ன இருக்கணும், ஸோ ப்ரொஃபஷ்னலான இடத்துல இங்கிலீஷ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாமே இதில் மென்ஷன் இருக்குது. எக்ஸ்பிரஷன்ஸ்னால் நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது, இல்லை ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு இடத்துல தேங்க்யூ சொல்கிறோம், இல்லை ஒரு இடத்துல வெல்கம் சொல்லணும், ஒரு இடத்துல விஷ் பண்ணணும், ஒரு இடத்துல சாரி கேட்கணும், எதுவாக வேணா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேஸ்ட்டு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் சாரிங்கிறது சாதாரணமாக சொல்லிடலாம். ஸோ அதையே எப்படி ஒரு 10 வகையில் 15 வகையில் எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே போல் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனும் இதில் இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. கிராமர் பார்ட்டில் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் கிராமர் மொத்தமாக, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு என்னென்ன தேவையோ அத்தனை டாப்பிக்குமே 99.9% டாபிக் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தேவையானது மட்டும். கடைசியாக சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதில் அடிஷ்னலாக என்ன இருக்குது, போனஸும் இருக்குது. ஸோ போனஸ் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் புக் வாங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இத்தனை டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். லிட்ரலாக நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ப்ளஸ் நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்து, மேபி என்னோட ஸ்கூல் லைஃப்பில் இருந்தாகட்டும், இப்போ இருந்து எனக்கு லைஃப்பில் இங்கிலீஷுங்கிறது எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இங்கிலீஷ் வந்து யூஸ் ஆகுது, என் ஃப்ரெண்ட்ஸ் எதெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் என்னென்ன மிஸ்டேக் ஆகுது, நார்மலாக நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போதோ இல்லை பேசும்பொழுதோ எங்கெங்கே ப்ராப்ளம் வரும், அந்த எந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாமே யோசிச்சு 100% ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தட் இஸ் ரெடி. இன்னும் பப்ளிஷ் பண்ணல, பட் ப்ரீ ஆர்டர்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும், இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணலாம். இது ஒன்றும் நான் வந்து உங்களுக்கு புக் செல்லிங் செஷன்லாம் கிடையாது, பட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு படைப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட் இஸ் தட். ஸோ இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாப்டர்லையும் கவர் பண்ணியிருக்க ஒரு டாப்பிக்குமே எக்ஸ்க்ளூசிவாக புக் சாப்டர் 1, புக் சாப்டர் 2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஒரு சாப்டரில் கவர் பண்ணியிருக்க எல்லா டாப்பிக்குமே அதே ஃபார்மேட்டில் அதே ஆர்டரில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படின்னா கையில் புக் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோஸும் கவனிச்சு அந்த புக்கில் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நியூ இயரில் என்னோட ரெசல்யூஷன் இந்த புக்கோட வீடியோஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எஸ், ஒரு சாப்டரும் இன்னும் 1 to 3 எல்லாமே நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி வீடியோஸ் வரப்போகும். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தனால. திருப்பி எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்ச் மினிட்ஸும் எனக்கு நிறையா வந்தால் தான் நம்மளோட சேனல் வந்து நிறைய பேரை வந்து சென்றடைய முடியும். ப்ளஸ் நம்ம சேனல் வந்து யூடியூப் இருக்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன உதவி பண்ணுறீங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் நம்ம வீடியோஸை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு சுயநலம் இருக்குது, ஒரு பொதுநலம் இருக்குது. சுயநலம் இவ்வளோ தான், பொதுநலம் இவ்வளோ. இது நிறையா பேருக்கு ரீச் ஆனாதான் இது நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம், ஆர்டராக கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ நம்ம நிறையா பேருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களோட உதவி தேவை. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2025 எல்லாருக்கும் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கும் தான், உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கும் நம்புகிறேன். இதுவே வந்து நல்லபடியாக கண்டினியூ ஆகணும். முக்கியமாக நான் கண்டினியூ பண்ணணும். ஓகே தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.